காலத்தால் தொலைந்து போன ஒரு பழந்தமிழ் சொல்லை பற்றி இன்றைய மொழியறிவும் பகுதியில் சொல்கிறார் நிரஞ்சன் பாரதி. இன்றைய மொழியறிவும் பகுதியில நாம தெரிந்து கொள்ள இருக்கிற அந்த பழந்தமிழ் சொல் என்ன சொல் தெரியுமா? முகமன். ஒரு வாக்கியம் சொல்றேன், அதற்கு பிறகு இந்த முகமன் என்பதற்கு என்ன பொருள் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு நாவலில் இருந்து ஒரு வாக்கியம். குந்தவை தேவி வாசலில் காத்திருந்த வானதி தேவியை பார்த்து முகமன் கூறி வரவேற்றாள். இது ஒரு வாக்கியம். இதுல முகமன் கூறி வரவேற்றாள் என்பதற்கு என்ன பொருள்? ஒரு நபர் உங்களை பார்க்க வருகிறார், உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறார், நீங்கள் அவரை போய் வரவேற்கிறீங்க. ஆனா வெறுமன பாப்பா உள்ள அப்படின்னு வரவேற்கல. நீங்க அவரை பார்த்து புகழ்ச்சியான நிறைய வார்த்தைகளை சொல்லி பெருமைக்குரிய, அதாவது அவரை பெருமைப்படுத்தும் விதத்தில், அவரை புகழ்ந்து கூறும் விதத்தில் நிறைய வார்த்தைகளை கூறி அவரை வரவேற்று நீங்கள் உள்ளே அழைத்து செல்கிறீர்கள். ஆங்கிலத்துல கிரீட்டிங் அப்படின்னு இதை சொல்லுவாங்க, வெல்கம் என்று கூட சொல்லலாம். இதன் அடிப்படையில தான் இந்த முகமன் கூறி வரவேற்பது அப்படிங்கிறதுக்கு, உங்களை பார்க்க வந்திருக்கக்கூடிய ஒரு நபரை புகழ்ந்து பெருமையாக பேசி உள்ளே வரவேற்று விருந்தோம்பல் செய்வது அப்படிங்கிற அந்த பொருள் தான் இந்த முகமன் கூறி வரவேற்பது என்ற சொல்லுக்கான பொருள். காலப்போக்கில் இந்த வெல்கம், கிரீட்டிங் அப்படிங்கிற அந்த சொற்களே நிலைத்து இந்த முகமன் அப்படிங்கிற சொல் மறந்தே போச்சு எல்லாருக்குமே. ஆனால் இனிமே வருங்காலங்களில் இந்த முகமன் கூறி வரவேற்பது அப்படிங்கிற அந்த பயன்பாட்டை நம்ம அதிக அளவு செஞ்சோம் அப்படின்னா அது தமிழுக்கு மேலும் வளத்தையும் நலத்தையும் சேர்க்கும்.